லியோ டால்ஸ்டாய் எழுதிய 3 கேள்விகள். ஒரு காலத்தில் ஒரு நாட்டினை ஓர் அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 கேள்விகள் மனதில் எப்போதும் உறுத்திக் கொண்டே இருந்தன. அந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிந்துவிட்டால், தன் வாழ்வில் எந்த ஒரு செயலிலும் தோல்வியடைய மாட்டோம் என்று அவன் நம்பினான். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு சரியான நேரம் எது? யார் மிக முக்கியமான நபர்? மற்றும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் எது என்ற 3 கேள்விகளுக்கு விடை தேடுகிறான். இந்த பதில்களை அறிந்தால் வாழ்வில் தோல்வியே ஏற்படாது என்று நம்புகிறான். பல அறிஞர்கள் கூறிய பதில்கள் திருப்தி அளிக்காததால் ஒரு காட்டில் வசிக்கும் ஞானமுள்ள முனிவரை சந்திக்க முடிவு செய்கிறான். சாதாரண விவசாயி போல வேடமணிந்து முனிவரை சந்திக்கச் செல்கிறான். முனிவர் தன் குடிலுக்கு முன் நிலத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறார். அரசன் தன் கேள்விகளை கேட்கிறான். ஆனால் முனிவர் பதிலளிக்காமல் வேலையை தொடர்கிறார். அரசன் இரக்கப்பட்டு முனிவருக்கு உதவுகிறான். அப்பொழுது காயம்பட்ட ஒருவன் ஓடி வருகிறான். அவன் அரசனை பழிவாங்க வந்த எதிரி. ஆனால் வழியில் அரசனுடைய மெய்க்காப்பாளர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறான். அரசன் அவனுடைய காயங்களுக்கு சிகிச்சை அளித்து அவனை காப்பாற்றுகிறான். மறுநாள் காலை அந்த மனிதன் அரசனிடம் மன்னிப்பு கேட்டு வாழ்நாள் முழுவதும் விசுவாசமாக இருப்பதாக உறுதியளிக்கிறான். அரசனும் அவனை மன்னிக்கிறான். புறப்படுவதற்கு முன் அரசன் மீண்டும் முனிவரிடம் தன் கேள்விகளை கேட்கிறான். அதற்கு முனிவர் அரசனுடைய அனுபவங்கள் மூலமாகவே அவனுக்கு பதில்கள் கிடைத்துவிட்டதாக கூறுகிறார். எப்படி விடை கிடைத்தது என்று அரசன் புரியாமல் கேட்டான். முனிவர் விளக்கினார். நீ நேற்று என் தளர்ச்சியைக் கண்டு இரக்கப்படாமல் இந்த பாத்திகளை எனக்கு தோண்டித் தராமல் போயிருந்தால் நீ தனியாக திரும்பிச் சென்றிருப்பாய். அப்போது இந்த மனிதன் உன்னை தாக்கியிருப்பான். நீ என்னுடன் தங்காமல் போனதற்காக வருந்தியிருப்பாய். எனவே நீ நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த நேரம்தான் மிக முக்கியமான நேரம். அப்பொழுது நான் தான் உனக்கு மிக முக்கியமான மனிதன். எனக்கு நன்மை செய்வதே அப்போது உனக்கு மிக முக்கியமான செயலாக இருந்தது. பிறகு அந்த மனிதன் நம்மிடம் ஓடி வந்தபோது நீ அவனது காயத்தைக் கட்டி காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அவன் உன்னுடன் சமாதானமாகாமலேயே இறந்திருப்பான். எனவே நீ அவனை கவனித்துக் கொண்டிருந்த நேரம்தான் மிக முக்கியமான நேரம். அப்போது அவன்தான் உனக்கு மிக முக்கியமான மனிதன். நினைவில் வைத்துக்கொள், மிக முக்கியமான நேரம் என்பது இந்த நிகழ்காலம் மட்டுமே. ஏனென்றால் இந்த நேரத்தில் மட்டுமே நமக்கு செயல்பட அதிகாரம் உள்ளது. மிக முக்கியமான நபர் என்பவர் அந்தந்த நேரத்தில் நீ யாருடன் இருக்கிறாயோ அவர்தான் மிக முக்கியமான நபர். மிக முக்கியமான செயல் என்பது அந்த நேரத்தில் உன்னுடன் இருப்பவருக்கு நன்மை செய்வதே. ஏனென்றால் மனிதன் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கமே இதுதான். முனிவரின் வார்த்தைகளைக் கேட்ட அரசன் தன் கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை தன் அனுபவத்தின் மூலமே கண்டுகொண்டதை உணர்ந்தான். மனநிறைவுடன் அவன் தன் அரண்மனைக்கு திரும்பினான்.